Hello everyone and welcome to our ASNTR's Alumni Corner. We are excited to bring you another special edition of our e-magazine, Corporate Magnus, with a new exciting theme called Alumni Talk. For that, we welcome Mr. Aravind Kumar, who is a proud alumnus of our department and who is graduated in the 2019 and is currently now running multiple businesses, not only a single business, multiple businesses called as AKG Consultancy, Food Consultancy, and cheesy burgers and pasta, which has a one outlet in Chennai. The important another important thing is these two business comes under one roof called Chatin, which is a sole proprietorship. The another interesting part in this that he was graduated in the year 2019, but he started the business in the 2016. Means you started the business in this first year. For the starters, tell us about yourself and how was your college experience? Yes, actually like when it comes to the part of college, நான் வந்து இப்போ பிஸ்னஸ் வந்து 2016 நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜ் ஃபேக்கல்ட்டிஸ் வந்து லைக் ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோன்றா லைக் வந்து அதை ப்ராப்பராக வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஒரு ஜிஎஸ்சி எடுத்துட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு லைக் ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு காமர்ஸ் ஃபீல்டில் தான் இருக்கும். ஸோ அதனால வந்து லைக் நமக்கே வந்து பிஸ்னஸோட பேசிக்ஸ் தெரியும். லைக் ஒரு ஜிஎஸ்சி இருக்கணும், நமக்கு வந்து ஒரு எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும், அதுக்கப்புறமா வி ஷுட் ஓப்பன் கரண்ட் அக்கௌண்ட், இதெல்லாம் நமக்கு வந்து தெரியும். பட் ஆனால் ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறப்போ லைக் அது எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு லைக் நம்ம காலேஜ் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸே லைக் இப்போ அவங்களுக்கு தெரிஞ்ச வந்து ஆடிட்டர்ஸை வந்து லைக் ரெஃபர் பண்ணி அவங்கக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி பிஸ்னஸ் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணு. ஸோ அண்ட் தென் ஆஸ் வெல் அஸ் வந்து பிஸ்னஸ் வந்து லைக் ஸ்டார்ட் பண்ணாலும் லைக் வந்து உன்னுடைய வந்து காலேஜோ இல்லை கரியரோ அதை விட்டு போகக்கூடாது. ஆமாம்மா. ஸோ அதனால வந்து காலேஜ் வந்து லைக் வந்து எஜுகேஷன் ஃபர்ஸ்ட் வச்சுட்டு அதுக்கப்புறமா லீஜர் டைமில் வந்து லைக் ஏன்னா பிகாஸ் நம்ம ஈவினிங் காலேஜ்னால ஸோ அந்த எக்ஸ்ட்ரா டைமில் வந்து லைக் நீ பிஸ்னஸை ஃபோக்கஸ் பண்ணிக்கோ. ஸோ மீதி டைம் வந்து லைக் யூ ஃபோக்கஸ் ஆன் யர் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு லைக் வந்து அந்த வகையிலையும் வந்து லைக் நம்ம காலேஜ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகே. ஆஸ் வெல் அஸ் வென் கம்மிங் டு த பார்ட் ஆஃப் லைஃப், நான் வந்து லைக் நம்ம காலேஜில் வந்து என்எஸ்எஸ்ல வந்து ஜாயின்ட் செக்ரட்டரியா இருந்தேன். ஓகே. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா லைக் அப்போ அந்த லீடர்ஷிப் ஸ்கில்ஸு, ஸோ ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸு, ஸோ அப்பயே வந்து லைக் அது ஆட் ஆனும் ஆகுது. ஆஸ் வெல் அஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புளையும் நம்ம பார்ப்போம். கான்டாக்ட்ஸ், எஸ் கான்டாக்ட்ஸ், ஆஸ் வெல் அஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைக் எல்லா டைப் ஆஃப் பீப்புளும் நம்ம உலகத்தில் மேனேஜிங் த பீப்புள் வந்து நீங்கள் அப்போவே கற்றுக்கிட்டீங்க. ஒரு பீப்புள் எப்படி இருப்பாங்க, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீப்புள் எப்படி அணுகணும். எஸ் எஸ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீப்புள் எப்படி இருப்பாங்க அணுகணும். The college was fully supportive to your career. ஒன் பர்சன் கோத்துக்கும் சேர்த்து சப்போர்ட் பண்ணிருக்கேன். எஸ் எஸ் டெஃபினெட்லி. இது அனதர் இம்பார்ட்டன்ட் திங் வந்து இது எப்படி சார் உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் இயர்லேயே அதுவும் தோணுச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் சார்? ஃபர்ஸ்ட் இயரே எப்படி உங்களுக்கு அந்த ரிஸ்க் எடுத்தீங்க? ஏன்னா பிகாஸ் ஆக்சுவலி நான் என்னோட 9th and 10th லைக் பார்த்தீங்கன்னா லைக் நான் நிறைய என்ஜிஓஸ் அண்ட் வாலண்டியராக ஒர்க் பண்ணியிருக்கேன், என்ஜிஓஸில் ஆக்டிவிட்டீஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ அப்போதுலேருந்தே லைக் வந்து ஐ வாஸ் மோர் பேஷனேட் அபவுட் பிஸ்னஸ். ஸோ லைக் அதில் வந்து லைக் நான் பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ் பண்ணுறப்போ லைக் காலேஜில் வந்து லைக் நிறைய பேருக்கு வந்து நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், ஒரு பார்ட் டைம் ஜாப் போகலாமா இல்லை அந்த மாதிரி ஐடியா கிடைக்கிறப்போ ஓகே ஒய் நாட் நம்மளே வந்து லைக் ஒரு பிஸ்னஸாகவே ஒரு ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிடைச்ச ஐடியா தான் லைக் அந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுது. காலேஜ் சப்போர்ட் கிடைச்சிச்சு, சரி. அந்த ஃபேமிலி சப்போர்ட்றது ஒரு இம்பார்ட்டன்ட் திங் சார். எப்படி சார் உங்கள் வீட்டில் எப்படி சார் அந்த ரியாக்ஷன் இருந்தது? நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறோம், அது ஃபர்ஸ்ட் இயர்லேயே பண்ண போகிறேன்னு சொன்னோன்னே வீட்டில் எப்படி சார் ரியாக்ஷன்? கண்டிப்பாக வீட்டில் வந்து யார் வீட்லையுமே வந்து லைக் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயர்லேயே லைக் ஜென்ரலாக பிஸ்னஸ்க்கு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஆஸ் வெல் அஸ் வந்து ஃபர்ஸ்ட் இயரில் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. பட் ஆனால் லைக் நம்ம பார்ட் டைமாக பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து நமக்கு ஃபினான்ஷியலாக லைக் அவங்கள டிபெண்ட் பண்ணி இல்லாமல் நம்மளா ஒன்றா பிஸ்னஸ் பண்ணுறப்போ வந்து லைக் வந்து ஓகே ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்குமே தவிர எனக்கு அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு அப்போசிஷன் இருக்காது. சரி, அது கூட இல்லை. இந்த பிஸ்னஸ்ன்றது வந்து நிறைய பேர் பிஸ்னஸ்னா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அந்த பிஸ்னஸை கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த பிஸ்னஸ் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு பார்ப்பாங்க. எப்படி சார் இந்த ஒரு மல்டிபிள் பிஸ்னஸ் எப்படி சார் உங்களுக்கு அந்த ஐடியா வந்து? கன்சல்டன்சியும் பண்ணுறீங்க, ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ்க்கு, அதே சமயம் அந்த அவுட்லெட்ஸும் வச்சிருக்கீங்க, அந்த இதுவும் சீசி பர்கர்ஸ் அண்ட் பாஸ்தா இன் சென்னை. ஸோ அது எப்படி சார் உங்களுக்கு அது வந்து அந்த சேலஞ்சஸ்லாம் எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க? ஏன்னா பிகாஸ் அதுக்கு நான் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணத விஷயமா இருக்கு. ஏன்னா பிகாஸ் காலேஜ் டைம்ஸ்லேயே ஸ்டார்ட் பண்ணனால அந்த 3 years வந்து நமக்கு வந்து மோஸ்ட்டாக நமக்கு வந்து லைக் ஃபேமிலியோட பேர்டனும் இல்லைன்னா நம்ம ஃபினான்ஷியல் திங்ஸை பற்றி நம்ம அந்த அளவுக்கு பெருசாக நம்ம பாதர் பண்ண மாட்டோம். ஸோ பர்சனல் ஃபினான்ஷியல் திங்ஸ், எஸ் பர்சனல் ஃபினான்ஷியல் திங்ஸ் அஸ் வெல் அஸ் ஃபேமிலிக்கு நமக்கு வந்து லைக் எதாவது கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்ற வந்து டிமாண்ட் வந்து இருக்காது. ஓகே. ஸோ உங்களுக்கு டைம் நிறைய இருக்கனால லைக் வந்து ஒரு ஃபீல்டும் என்னன்னு சொல்லிட்டு அப்போ நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நீங்கள் ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு அந்த நெட்வொர்க்கிங் பில்ட் பண்ணலாம். ஸோ அந்த நெட்வொர்க்கிங் வந்து உங்களோட மற்ற பிஸ்னஸஸ்க்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் போக போக. ஓகே சார். அப்புறம் வந்து இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் பிஸ்னஸில் வந்து நிறைய பிஸ்னஸ் வந்து க்ளோஸ் ஆகி போகிறதுக்கு காரணம் வந்து இந்த ஸ்டார்டிங்கில் வர அந்த சேலஞ்சஸை வந்து டேக்கிள் பண்ண தெரியாமல் தான் க்ளோஸ் பண்ணிட்டு போகிறாங்க. நீங்கள் எப்படி சார் அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் வந்து சேலஞ்சஸ்லாம் எப்படி சார் அதை பார்த்து எப்படி அதை டேக்கிள் பண்ணி அந்த ஒரு சக்ஸஸ்ஃபுல் அந்த ஓரளவுக்கு அந்த ஸ்டேட்டஸ் வந்தீங்க?
எஸ், அதுக்கு நீங்கள் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் கேட்கணும். அதை நான் as it is நான் சொன்ன மாதிரி நான் 2016 பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணப்போ 2016 அந்த 2019 அந்த காலேஜ் படிக்கிறப்ப வேரியஸ் பிஸ்னஸஸ் நான் ட்ரை பண்ணிட்டேன். ஓகே சார். ஸோ நான் என்னோட அவுட்லெட் நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 2020 2020 ஓகே ஜான். ஸோ அண்ட் தென் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச மாதிரி 2020 மார்ச்ல லைக் வி காட் அ லாக்டவுன். ஸோ நான் அவுட்லெட் ஸ்டார்ட் பண்ணி 3rd மந்த்தே வந்து பார்த்தேன்னா ஒரு பெரிய சேலஞ்ச். எஸ். ஸோ பட் ஆனால் அந்த பெரிய சேலஞ்சாக இருந்தாலும் நான் இந்த 3 வருஷம் லைக் அதர் பிஸ்னஸஸ் வந்து பண்ணது, அந்த நெட்வொர்க்கிங் பண்ணது, அந்த சப்போர்ட்டை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் ஏபிள் டு மேனேஜ் தட் லாக்டவுன் பீரியட். ஓகே ஓகே. ஸோ அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் அப்போ வந்து லைக் நான் வந்து இந்த மாதிரி மாஸ்க் டீல் பண்ணேன். ஸோ அண்ட் தென் நான் க்ராசரிஸ் டீல் பண்ணியிருக்கேன். ஸோ லைக் வெஜிடபிள்ஸ் வந்து ஹோல்சேல் டீல் பண்ணியிருக்கேன். ஸோ லைக் சொல்கிற மாதிரி தான் நமக்கு சுச்சுவேஷன் வாட் ஹேப்பன்ஸ் அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் ஆகிக்கணும். ஸோ நம்ம ஜஸ்ட் as it is வந்து நம்ம இதுதான் பண்ணுவோம்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தால் இப்போ இருக்க காம்படிட்டிவ் வேர்ல்டில் பிஸ்னஸில் சர்வைவ் ஆகிறதுன்றது ரொம்ப கஷ்டம். பட் இருந்தாலும் ஒரு ஜென்ரலாக பேக்கப் சப்போர்ட்ன்றது வந்து பிஸ்னஸ்க்கு தேவை எசென்ஷியலா சார்? ரொம்ப ரொம்ப தேவை பேக்கப் சப்போர்ட்டுன்றது. ஸோ அந்த பிஸ்னஸ் பேக்கப் சப்போர்ட்டுன்றது அது எந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ண போகிறோன்றது இருக்குது. அண்ட் தென் எந்த ஏஜில் நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பேக்கப் மாறும். இப்போ நீங்கள் வந்து ஒரு 25 26 ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உங்கள் பேக்கப் அண்ட் தென் உங்கள் எக்ஸ்பென்ஸ் டோட்டலி வேறு. ஓகே சார். ஸோ நீங்கள் 30 ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்கள் டோட்டலி உங்களோட பேக்கப்ன்றது வேறு. பட் ஆனால் இந்த பேக்கப்பை வந்து ஓரளவுக்கு வந்து லைக் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்ப எப்படி மீட் அவுட் பண்ண முடியும்னா நீங்கள் பிஃபோர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணியிருக்க நெட்வொர்க்கிங் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். நெட்வொர்க்கிங் இஸ் இம்பார்ட்டன்ட். எஸ் சார். அப்புறம் வந்துட்டு இந்த ஃபைனான்சிங் எப்படி சார் பார்த்தீங்க? எதர் பர்சனல் சேவிங்ஸா இல்லைனா லோன் எடுத்தீங்களா இல்லை ரெண்டுமே சேர்ந்து பார்ஷலாக எடுத்தீங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் பேங்க் லோன் தான் ஆக்சுவலி. ஸோ எஸ், லைக் பேங்க் லோனுன்றக்கப்போ வந்து லைக் நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து இப்போ நீங்கள் பிஸ்னஸில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எந்த பேங்க்லேயும் கண்டிப்பாக உங்களுக்கு லோன் கொடுக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லி வந்து மினிமம் ஒரு 3 to 6 months போனீங்கன்னா தான் உங்களுக்கு லோனே கொடுப்பாங்க. ஓகே. இந்த அப்ரூவல் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். எஸ், பட் அப்ரூவல் கிடைக்கிறதுக்கு லேட் ஆகுன்றது கிடையாது. லைக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்காங்கன்னா லைக் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக் நீங்கள் அதுக்கான ஒர்த்தாக இருக்கீங்களா, இல்லை நீங்கள் வேலிடாக இருக்கீங்களா, இல்லை நீங்கள் நிஜமாகவே சீரியஸாக இந்த பிஸ்னஸ் பண்ணணுன்னு இருக்கீங்களா, இல்லைனா ஜஸ்ட் ஓகே ட்ரை பண்ணலான்னு இருக்கீங்களா. ஸோ பிகாஸ் தேர் இன்வெஸ்டிங் யூ. ஸோ நீங்கள் வந்து லைக் அவங்களுக்கு மணி வந்து அவங்க ஒரு நாளில் கொடுத்து முடிச்சிருவாங்க. நீங்கள் அதை 10 years இருந்து இல்லை 5 years இருந்து நீங்கள் அந்த அமௌண்ட்டை ரீபே பண்ணணும். ஸோ அந்த கன்சிஸ்டன்ஸ் உங்ககிட்ட இருக்குமான்ற செக் பண்ணுறதுக்கு தான் லைக் வந்து பேங்க்ல இது பண்ணுறாங்க. ஓகே சார். அவங்களே நம்ம தப்பு சொல்ல முடியாது. கரெக்ட். சார் என்ன பீஸ் ஆஃப் அட்வைஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் சார் யங்ஸ்டர்ஸ், அதாவது அஸ்பைரிங் டு பிஸ்னஸ், அவங்க வந்துட்டு ஃபைனான்ஸ் செக்டரில் என்ன மாதிரி அவங்க பண்ணால் எக்ஸல் ஆகலாம், அவங்க சக்ஸஸ் ஆகலாம்? அது ஒருத்தரோட நீட்ஸ் அண்ட் ஒருத்தரோட வான்ஸை பொறுத்து இருக்கு ஆக்சுவலி. ஸோ அவங்க வந்து லைக் இப்போ என்ன மாதிரி ஸ்டேஜில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இப்போ ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி பிஸ்னஸே வந்து லைக் வந்து ரன் பண்ணுவாங்க. இல்லை ஒரு சிலர் வந்து லைக் அப்பா அம்மா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். ஸோ அதை வந்து கேபிட்டலைஸ் பண்ணி அதுக்கப்புறமா அந்த பிஸ்னஸ் ரன் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ வந்து லைக் அது நம்ம இப்படிதான் சொல்லிட்டு தேர் இஸ் நோ ஸ்ட்ரிக்ட் ரூல். ஸோ ஒருத்தரோட போக போக தான் நம்மளே அந்த டே டு டே இதில் வந்து நம்மளே கற்றுக்கிறது மாதிரி. எஸ் எஸ், பீப்புள் பொறுத்து மாறும். உங்களோட மிஸ்டேக்ஸ் சொல்லுங்க சார். அதாவது பிஸ்னஸ்ன்னு போனாலே வந்துட்டு லாஸஸ்ன்றது வந்து பார்ட் ஆஃப் த பிஸ்னஸ். ஸோ மிஸ்டேக்ஸ் நிறைய இருக்கும். அந்த மிஸ்டேக்ஸ் எப்படி நீங்கள் அதை எப்படி பார்த்தீங்க, அணுகுனீங்க? அந்த மிஸ்டேக்ஸ்லேருந்து எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணீங்க? அதை வந்து பீப்புள் ஷுட், அதாவது நீங்கள் பண்ண மிஸ்டேக்ஸை இதுக்கப்புறம் வர ஜென்ரேஷன் அதை பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து அவாய்ட் பண்ணணும். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று மிஸ்டேக்குன்றது லைக் எல்லா பிஸ்னஸ்லையும் இப்போ வரைக்கும் கூட வந்து பார்த்தீங்கன்னா டே டு டே மிஸ்டேக்ஸ்ன்றது இருக்கும். பட் ஆனால் நம்ம வந்து லைக் நம்ம மைண்ட் செட் வந்து எப்படி வச்சுக்கணும்னா ஓப்பனாக வச்சுக்கிட்டு லைக் நமக்கு வந்து பீப்புள் வந்து லைக் அட் லாஸ்ட் அட் தி எண்ட் வந்து கஸ்டமர்ஸ் ஆர் கிங். ஸோ அதனால வந்து பீப்புள் அண்ட் கஸ்டமர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ லைக் ஓப்பன் மைண்டோட அதை கேட்டுக்கிட்டு லைக் நம்ம அதுக்கப்புறமா லைக் அது நம்ம என்ன பண்ண முடியும், இல்லை அது சரியா தப்பா, அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கணும். ஓகே. ஸோ அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து அதை உட்காந்து அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அது நம்ம மேலே மிஸ்டேக்காக இருந்தால் வி ஷுட் கரெக்ட் அவர் செல்ஸ். சார் அப்புறம் வந்துட்டு இந்த பிஸ்னஸ் எல்லாம் ஓகே, பட் அந்த பிஸ்னஸில் எங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? லைக் அதாவது வந்து லைக் இப்போ நிறைய பேர்கிட்ட இருக்க மிஸ்கன்செப்ஷன் என்னன்னா பிஸ்னஸ் வந்து லைக் ப்ராஃபிட் தான் பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஸோ ப்ராஃபிட் இஸ் நாட் அ பிஸ்னஸ். ஸோ உங்களுக்கு வந்து விச் இஸ் மோர் பேஷனேட், உங்களுக்கு எது பேஷனாக இருக்கோ நீங்கள் அதை பிஸ்னஸாக சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா லைக் லாங் ரன்ல உங்களால் அதை ரன் பண்ண முடியும் அந்த பிஸ்னஸ். ஸோ இப்போ ப்ராஃபிட் இன்னைக்கு வரும், உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுவீங்க.
நாளைக்கு வந்து அந்த பிசினஸ் லாஸ் வரும்னா லைக் நீங்க அது லாஸா மட்டும் தான் பாப்பீங்களே தவிர நீங்க அதுல என்ன மிஸ்டேக் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு யோசிக்க மாட்டீங்க. இந்த கன்சல்டன்சி சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றீங்க சார், அது எப்படி சார்? அது வந்துட்டு நியூ ஸ்டார்ட் அப்ஸ்க்கு அந்த எக்ஸிஸ்டிங் பிசினஸ்க்கே வந்து நீங்க வந்து கன்சல்டன்சி சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஏகேஜி கன்சல்டன்சி, எஸ் அது எப்படி சார் அந்த ஒரு ஐடியா? அது ஓகே, இந்த உங்களுக்கு என்ஜிஓ இதெல்லாம் போயிருக்கீங்க, அது ஒரு இது இருக்கும், பட் அந்த எப்படி சார் அது தனியா நான் பண்றேன், தனியா எடுத்த ஒரு டிசிஷன் எப்படி சார் எடுத்தீங்க? அது தனியா பண்ண முடியாதுனால அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல ஆக்சுவலி அந்த கன்சல்டன்சி பார்ட்டுக்கே நான் வந்து பாத்தீங்கன்னா லைக் இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஃபுட் பிஸ்னஸ் அண்ட் எனி பிஸ்னஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா லைக் வந்து ஃப்ரான்ச்சைசி தான் வந்து கொடுப்பாங்க. ஓகே. ஸோ இப்போ யாரோ ஒருத்தர் வந்து ஒரு பிஸ்னஸை வந்து சூஸ் பண்ணி பண்ணணும்னா லைக் அவங்க வர்றது வந்து பாத்தீங்கன்னா அவங்க நினைச்சதை பண்ணுன்றதுக்காக தான் அந்த பிஸ்னஸ்க்கே வராங்க. பட் ஆனால் வென் இட் கம்ஸ் டு த லைக் ஃப்ரான்ச்சைஸிக்குள்ள நிறையா வந்து லைக் மிஸ்கன்செப்ஷன் இருக்கு. ஸோ அதுக்குள்ள வந்து நிறைய இஷ்யூஸ் இருக்கு, நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். பட் ஆனால் வந்து லைக் என்னன்னா வந்து இப்போ ஃப்ரான்ச்சைஸின்னு போறப்போ ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லைக் அவங்க நினைச்சதை பண்ண முடியாது. கன்சல்டன்சில வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்க மைண்ட் செட்டை ஷேர் பண்ணுவீங்க. ஓகே சார். ஸோ அண்ட் தென் லைக் இங்க மார்க்கெட் கண்டிஷன் என்னன்ற சொல்லுவோம், எங்களோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுவோம். அப்படின்னு இருக்கப்ப வந்து பாத்தீங்கன்னா லைக் நீங்களா ஒரு டிசிஷன் எடுக்க முடியும். நீங்க ஒரு இடத்துல போய் ஸ்டக் ஆயிட்டு லைக் அதுக்கப்புறமா அதை மூவ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. கன்சல்டன்சில உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லைக் நீங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். சார் அனதர் திங் நான் உங்களை பற்றி கேள்விப்பட்டது வந்து இந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சரஸ் பர்சன், அதாவது இந்த பிஸ்னஸ், அதாவது இந்த 9 to 5 ஜாப்ஸை வந்துட்டு எனக்கு அது வேணாம், எனக்கு பிஸ்னஸ் தான் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஒரு மைண்ட் செட்டோட அந்த காலேஜ் அந்த சேர்ந்தது அப்படின்னு. இந்த பிஸ்னஸ்ன்றது வந்து எப்படி சார் உங்களுக்கு அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி போனீங்களா, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா வந்ததா, இல்லை நீங்களே ஓனா டிசிஷன் எடுத்தீங்களா? 7th 8th எனக்கு பிஸ்னஸ் பண்ணுன்றது ஒரு பேஷனாக இருந்துச்சு. ஓகே. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா லைக் எனக்கு எனி திங் ஈவன் பிஸ்னஸ்லேயே கூட சொல்கிறேன், ஏதோ ஒரு விஷயத்த வந்து கன்சிஸ்டன்ஸாக செஞ்சுட்டே இருந்தா ஒரு 6 மாசத்துக்கு மேலே இல்லை ஒரு வருஷத்துக்கு மேலே போர் அடிச்சிட்ட மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ நியூவாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், இல்லை ப்ராப்ளம்ஸ் இந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் தான் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்ற மாதிரி இருக்கும். ஓகே சார். சார் அப்புறம் நெக்ஸ்ட் திங் வந்து உங்கள் ஃபியூச்சரில் இந்த பிஸ்னஸ் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், வேர் டு ஸ்டார்ட். அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கப்புறமா நெக்ஸ்ட் ஒரு பிளாக் மாதிரி வந்து நிற்கிறது வந்துட்டு பிஸ்னஸ் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, இல்லைனா அதே பொசிஷன்ல நின்று நிறைய பிஸ்னஸ் மூடுறத பார்த்துருக்கோம். எஸ். ஸோ அடுத்த ஸ்டேஜ் எப்படி சார் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் ஒரு பிஸ்னஸ்? அது எந்த டைம்னு நமக்கே தெரியுமா, இல்லைனா அது நம்மளே இனிஷியேட்டிவ் எடுக்கணுமா சார்? லைக் உங்களுக்கு எந்த டைம்ன்றது தெரியறத விட எக்ஸ்பான்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா லைக் இப்போ மற்ற வெளியில் தெரிகிற மாதிரி நீங்கள் அவுட்லெட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணால் தான் எக்ஸ்பான்ஷன்றது கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லைக் நீங்கள் ஒரு பிஸ்னஸ்குள்ளே இருக்கீங்கன்னா அந்த பிஸ்னஸில் நீங்கள் யூஸ் பண்ணுற ரா மெட்டீரியலே எந்த குவான்டிட்டி அதிகமாக சூஸ் பண்ணுறீங்களோ அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பான்ஷன் தான். உங்களுக்கு காஸ்ட்டும் கம்மியாகும், உங்களுக்கு இன்னொரு வெஞ்சரும் கிடைக்கும். தட்ஸ் கிரேட் ஐடியா. ஸோ உங்களோட பிஸ்னஸ் இப்போ நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ் எப்படி சார் ஃபியூச்சரில் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? லைக் அதான் சொல்ல எனக்கு வந்து அவுட்லெட்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணணுன்ற பெருசு ஐடியாவில் இல்லை. மேக்ஸிமம் வந்து என்னோட ஐடியா ஒரு 4 to 5 அவுட்லெட்ஸ் தான். ஓகே சார். ஸோ பிகாஸ் அவுட்லெட் எக்ஸ்பான்ஷன் வந்து நமக்கு ப்ராஃபிட் ஆன்றது கம்பல்சரி கிடையாது. ஸோ ஒரு நம்ம சென்னை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகபட்சம் வந்து ஒரு 50 கிலோமீட்டர் ரேடியஸ். ஸோ நீங்கள் 5 அவுட்லெட்ஸ் வச்சாலே 10 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு அவுட்லெட்ன்ற கணக்கில் இருக்கும். ஸோ இப்போ நமக்கு நீங்கள் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணீங்கன்னா ஸ்விக்கி ஜொமேட்டோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ் வரைக்கும் லைக் யூ ஆர் ஏபிள் டு ஆர்டர். அப்படின்றப்போ லைக் மொத்த சென்னை நீங்கள் கவர் பண்ணிடலாம் அதிலே. சார் அப்புறமா வந்து நீங்கள் அவுட்லெட் ஸ்டார்ட் பண்ண சொன்னீங்க 2020 ஜனவரி. அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சேலஞ்சஸில் ஒன் ஆஃப் சேலஞ்ச் வந்து க்ரௌட் புல்லிங் சார். அது எப்படி சார் நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணீங்க? எப்படி நீங்கள் அந்த பிஸ்னஸ் சக்ஸஸ் கொண்டு வந்தீங்க? ஃபர்ஸ்ட்டு அந்த ரிமோட்டான ஏரியாவை நீங்கள் கண்டுபிடிச்சி கரெக்டாக அதுக்கான ஏரியாவை கரெக்டாக இப்போ மேஜரான ஹப்பில் இப்போ பிடிச்சி போட்டு இடத்த வாங்கினீங்களா, அவர் எப்படி நீங்கள் அந்த க்ரௌட் புல்லிங் எப்படி பண்ணீங்க? இல்லை ஆக்சுவலி நான் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண யோசிச்சப்பே வந்து பார்த்தீங்கன்னா லைக் மோர் தேன் வந்து நமக்கு ரொம்ப காம்படிட்டிவ் இருக்க இடத்துல வந்து நம்ம கம்பீட் பண்ணாமல் ஸோ ஆவரேஜ் க்ரௌட் இருக்க ஏரியாவில் டிமாண்ட் இருக்க இடத்துல வந்து நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கிட்டா நமக்கு வந்து பெட்டராக இருக்கும். ஓகே சார். ஸோ அண்ட் தென் இன்னொரு விஷயம் என்னன்னா லைக் என்னோட அவுட்லெட் வந்து பார்த்தீங்கன்னா 24/7 லைக் ரன்னர் அவுட்லெட் ஆக்சுவலி. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னதான் காம்படிஷன் பார்த்தாலுமே மேஜர் காம்படிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு 10 hours to 12 hours ஓப்பன் தான் இருப்பாங்க. மீதி 12 hours வந்து நீங்கள் தான் அந்த இடத்துல வந்து லைக் பிஸ்னஸ் பண்ண போறீங்க. அதுலேயே பாதி காம்படிட்டர்ஸ் வந்து கேன்சல். எஸ், அதில் பாதி காம்படிட்டர்ஸ் கேன்சல் ஆகிறாங்க, அந்த இடத்துல நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிஸ்னஸில் வந்து நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்கன்றதா இருக்கு. நீங்கள் அந்த இடத்துல ஃபைட் பண்ணி லைக் நீங்கள் ஒரு இன்னொரு லைக் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைட் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா லைக் நீங்கள் தான் வந்து உங்களோட ப்ராஃபிட்ஸ் அண்ட் தென் உங்களோட ரெவன்யூ தான் கம்மியாகும். ஓகே. ஸோ அதனால அந்தந்த பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஐடியாஸை நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி யூ கேன் டூ இட் சார். அப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு லீகல் காம்ப்ளைன்சஸ்லாம் நீங்கள் எப்படி சார் பண்ணீங்க பிஸ்னஸ் ஸ்டார்டிங் ஸ்டேஜில்?
எஸ், ஆக்சுவலி அதுக்கு நீங்கள் அகெயின் நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம காலேஜ் பாட்டுக்கு தான் போகும். ஓகே. ஸோ நம்ம காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேக்கல்ட்டிஸ் வந்து ஃபஸ்ட்டு நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண இருந்தப்பே சொன்னது என்னன்னா, லைக் பிஸ்னஸ் யாருனாலும் ஸ்டார்ட் பண்ணலாம், என்னாலும் பண்ணலாம். பட் ஆனால் அந்த பிஸ்னஸை வந்து நீ ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கப்போ நீ வந்து ப்ராப்பராக அந்த பிஸ்னஸை பண்ணணும். ஸோ அப்படின்றக்கப்போ வந்து பார்த்தோன்னா நீ ஒரு ஜிஎஸ்சி நம்பர் எடுக்கணும். ஸோ மந்த்லி ஜிஎஸ்சி ரிட்டர்ன்ஸ் ப்ராப்பராக ஃபைல் பண்ணணும். இட் இஸ் அண்ட் பிக் பர்டன் ஃபார் யூ இன் பிகினிங். ஸோ நீ வந்து ஒரு மாசத்துல அந்த இன்கம் கூட எடுக்க முடியாது. பட் ஆனால் நீங்கள் வந்து அதுக்கு செலவு பண்ணுற அமௌண்ட் அதிகமாக இருக்கும். பட் ஆனால் லாங் ரன்ல நீ ஒரு கம்பெனியாவோ ஒரு பிஸ்னஸாவோ எஸ்டாப்ளிஷ் பண்ணுறப்போ வந்து பார்த்தோன்னா இதெல்லாமே வந்து பார்த்தோன்னா இட் வுட் பி ஹெல்ப்ஃபுல். அகெயின் இதை எடுத்துகிட்டு சொல்லணும்னா அந்த 2019 காலேஜ் முடிச்சுட்டு நான் பேங்க் லோனுக்கு அப்ரோச் பண்ணுறப்போ அவங்க கேட்டது இதுதான், லைக் ஜிஎஸ்சி ரிட்டர்ன்ஸ், ஸோ எம்எஸ்எம்இ. ஸோ இதெல்லாமே லைக் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்றக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் ஆடட் அட்வான்டேஜ் டு யூ. ஸோ அதனால வந்து இந்த லீகல் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து லைக் நீங்கள் எப்போதுமே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட்ஸ் வருது வரலன்றது ரெண்டாவது. வர்றதுக்கு முன்னாடியே ப்ராப்பராக யூ ஷுட் ஹேவ் எவ்ரி ஒன். ஒரு அட்வொகேட் இருக்கணும், பிஸ்னஸ்க்குன்னு தனியாக யூ ஷுட் ஹேவ் அ லீகல் டீம், ஒரு ஆடிட்டர்ஸ் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இந்த லீகல் டீம் திங்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக நீங்கள் மெயின்டைன் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் நாளைக்கு பிரச்சனைன்னு வந்தாலுமே நீங்கள் அதை சால்வ் பண்ண முடியும். பிஸ்னஸோட ரெஜிஸ்ட்ரேஷன் வரப்போ பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இ. ஸோ அது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் பாடி வந்து அண்டர்டேக் பண்ணி பண்ணுற ரெஜிஸ்ட்ரேஷன் அது. ஸோ இட் இஸ் ஃபார் மைக்ரோ அண்ட் ஸ்மால் பிஸ்னஸஸ் அண்ட் தென் பெரிய பிஸ்னஸாக அது ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. ஸோ எம்எஸ்எம்ஏல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கவர்மெண்ட் வந்து வேரியஸ் ஸ்கீம்ஸ் வந்து லைக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இஃப் யூ டேக் அண்ட் லோன் வந்து உங்களுக்கு ஒரு 30% சப்சிடி இருக்குது. இஃப் யூ ஆர் அன் உமன் ஆண்டர்ப்ரனர் வந்து உங்களுக்கு 35% சப்சிடி இருக்குது. ஸோ அந்த மாதிரி லைக் ஒரு கிளாஸ்க்கு ஏற்ற மாதிரி சப்சிடி வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ அது வந்து நீங்கள் டேரெக்டாக நீங்கள் போய் அப்ரோச் பண்ணுறீங்கன்னா சேம் அங்கேயுமே எல்லா இடத்துலையுமே வர விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் ஆனால் அந்த இஷ்யூ நீங்கள் எப்படி சால்வ் பண்ண முடியும்னா வித் யுவர் லீகல் டீம் ஆர் நெட்வொர்க்கிங். ஸோ பிகாஸ் அந்த உங்களுக்கு லீகல் டீம் நீங்கள் வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா தே ஹேவ் கான்டாக்ட்ஸ் வித் த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். அப்படி இல்லை நெட்வொர்க்கிங் இருந்துச்சுன்னா நெட்வொர்க்கிங் த்ரூ வந்து உங்களுக்கு அது ஹெல்ப் ஆகும். உங்களுக்கு நெட்வொர்க்கிங் வந்து எப்படி சார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு இந்த விஷயத்தில்? எஸ், நெட்வொர்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் வந்து ஒரு பர்சன் மட்டும் ரிலே பண்ணிக்கல. ஸோ வி ஷுட் ரிசீவ் அண்ட் வி ஷுட் கிவ். ரெண்டுமே இருந்தால் தான் அந்த நெட்வொர்க்கிங் வந்து அந்த இடத்துல மியூச்சுவலாக வந்து உங்களுக்கு க்ரோ ஆகும். நெட்வொர்க்கிங்ன்ற பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ நம்ம காலேஜ் டேஸில் வந்து உங்ககிட்ட முன்னாடியே சொன்ன மாதிரி நான் என்எஸ்எஸ்ல வந்து இருந்தப்போ அப்போ வந்து ஒரு ஈவெண்ட்ல நான் பார்த்த ஒரு கோஆர்டினேட்டர் தான் இப்போ வரைக்கும் பிஸ்னஸ்ல இருக்க ஒன் ஆஃப் த சப்ளையர். ஸோ அவர் நியர்லி வந்து ஒரு 8 இயர்ஸா 6 to 7 இயர்ஸா வந்து எனக்கு ஒரு சப்ளையராக இருக்கார் அவர். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் ஹூ மீட் ரெகுலர்லி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட டச்சில் வச்சுக்கிட்டு ஸோ அதுக்கப்புறமா லைக் ஹவ் யூ பில்டுன்றதா இருக்குது நெட்வொர்க்கிங். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்போ கிடைக்குதோ அந்த கான்டாக்ட்ஸ்ன்றது நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும் இன்டர்வலில் கரெக்டாக. அப்போ தான் நம்மளால எஸ் கண்டிப்பாக. இது நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்ட மாதிரி தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு பிஸ்னஸ் வந்து லைக் ஒரு எக்ஸ்ட்ரீம் லாஸ் ஆகுது, அந்த லாஸ்லேருந்து ஒரு பர்சன் வந்து லைக் வெளியே வர முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்லி த்ரூ நெட்வொர்க்கிங் மட்டும்தான் வெளியே வர முடியும். ஸோ ஃபார் கன்க்ளூஷன் சார், வாட் பீஸ் ஆஃப் அட்வைஸ் ஆர் ஒரு மெசேஜ் வந்து இப்போ யங்ஸ்டர்ஸ் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து என்ன சார் நீங்கள் தெரிவிக்கிறீங்க? இப்போ மார்க்கெட் இஸ் ஓப்பன் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ எப்போ அவங்க பிஸ்னஸ் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணாலும் லைக் வந்து அவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். பட் ஆனால் வந்து அதில் பேசிக் ரிசர்ச் அண்ட் நெட்வொர்க்கிங். ஸோ அவங்க அதை வந்து அந்த ரிசர்ச் பண்ணிவிட்டு அந்த பிஸ்னஸ் எப்படி இருக்குது அவங்க யோசித்து வச்சது சரியா தப்பான்றது அவங்க நெட்வொர்க்கிங் இருக்க பீப்புள் கூட அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த நெட்வொர்க்கிங் பீப்புளே வந்து ஒரு மென்டாராக அவங்க எடுத்துக்கலாம். ஸோ ஒரு மென்டாராக எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த பிஸ்னஸ் அவங்க எப்படி ரன் பண்ணலாம் என்ன இதுன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கலாம் அவங்க. தேங்க்யூ மிஸ்டர் அரவிந்த் குமார் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் அண்ட் ஷேரிங் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் டு அவர் ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் ஐ ரியலி ஹோப் திஸ் podcast provides you lots of insights and advices for the students who are aspiring to do business. See you guys in the next another exciting podcast. This is Anirudhan signing off. Thanks for watching.